ஷாலோம். praise be to God. Day 97. இன்றைக்கு நாம் Be the Light in the World என்ற தலைப்பில் நம்முடைய டெய்லி மெடிடேஷனை கேட்போம். நாம் வாசிக்கிற புக் ஆஃப் லெவிட்டிகஸ் 7ஆம் அதிகாரத்தில் குற்ற நிவாரண பலிக்கு ஆசாரியன் கொழுப்பு முழுவதையும் பலிபீடத்தில் தகனிக்கப்பட கடவன். The meat portions could be shared among the priest. ஆசாரியன் சர்வாங்க தகன பலியை செலுத்தின அந்த தகன பலியின் தோலை தனக்காக வைத்துக் கொள்ளலாம். verse 9 and 10 வாசிக்கிறது போல சகல போஜன பலியும் ஆரோனுடைய குமாரர் யாவருக்கும் சரி பங்காக சேர வேண்டும். verse 11 பீஸ் ஆஃபரிங் ஆரம்பிக்குது. இது லெவிட்டிகஸ் 3 சாப்டரில் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இதில் verse 12 and 13 பார்த்தா unleavened cakes and leavened bread மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. அதில் unleavened-ஐ பேர்ன் பண்ணலாம். லெவிட்டிகஸ் சாப்டர் 2 verse 11 அந்த வசனத்தை வாசிக்கலாம். பட் 11 பேர்ன் பண்ணக்கூடாது. அதை ஒன்லி வேவ் ஆர் ஹீவ் ஆஃபரிங் தான் செய்ய முடியும். இதை நம்ம அந்த வேவ் அண்ட் ஹீவ் ஆஃபரிங்கை சிம்பாலிக்காக ஒரு 2 பெர்ஸ்பெக்டிவ் வேஸில் நம்ம பார்க்கலாம். அன்லெவன் கம்பேர்ட் டு ஜூஸ் அண்ட் லெவன் ஜென்டைல்ஸ். அதற்கு ரெஃபரன்ஸ் தான் எஃபேஷியன்ஸ் சாப்டர் 2 verses 11 to 18 நீங்கள் வாசிக்கலாம். இன்னொரு பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தா காட் அண்ட் மேன். ஸோ இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். வேவ் ஆர் ஹீவ் ஆஃபரிங்கை செய்யும்போது அந்த ஷேப் பார்த்திங்கன்னா அவங்க அப்லிஃப்ட் பண்ணி பண்ணும்போது கிராஸ் மாதிரியே வரும். ஸோ அவருக்கு செரிமோனியல் பியூரிட்டி ரொம்ப முக்கியம். இதை நேற்று நான் சொன்னேன். இதே இந்த செரிமோனியல் பியூரிட்டியை பற்றி லெவிட்டிகஸ் சாப்டர் 6. ஸோ யாரெல்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்க ரொம்ப க்ளீனாக இருக்கணும். அவரோட கிளென்சிங் கிரேஸ் இல்லாமல் அவர் கொடுக்குற கிரேஸை என்ஜாய் பண்ண முடியாது. verse 22 மறுபடியும் பார்த்தா ஃபேட் வருது. ஸோ அந்த ஃபேட்டும் பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸ் சாப்டர்ஸில். ஒரு அனிமலுடைய ஃபேட் அப்படின்னா அது abundance and goodness of God. It's energy. ஸோ அது இட்ஸ் டோட்டலி இட் பிலாங்ஸ் டு காட். அண்ட் ஆல்சோ பிளட் சாப்பிடக்கூடாது. இட் ரெப்ரசன்ட்ஸ் லைஃப். ஸோ சமாதான பலியை கர்த்தருடைய சந்நிதிக்கு கொண்டு வரும்போது அவங்க தன்னுடைய சொந்த கையால் ஆசாரியர்கிட்ட கொடுக்கணும், மற்றவங்க கிட்ட கொடுக்கக்கூடாது. சமாதான பலியை கொண்டு வர்ற அந்த இஸ்ரலைட் அந்த பிரெஸ்ட் போர்ஷனாக இருக்கலாம், தை போர்ஷனாக இருக்கலாம், அது ஆசாரியருடைய கைடன்ஸ் படி அந்த பிரெஸ்ட்டையும் அந்த பிரெஸ்ட்டை வேவ் ஆஃபரிங்கில் பண்ணணும், தையை ஹீவ் ஆஃபரிங்கில் பண்ணணும். இதை செய்யணும். அப்படி செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கலி இட் கம்ஸ் த ஷேப் கிராஸ். நம்ம அதை ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஆசாரிய ஊழியம் செய்யும்படி ஆரோனும் அவன் குமாரர்களுக்கும் அவங்க குமாரருக்கும் மீட் கிடைக்கும்ல. ஸோ ஐ மீன் த போர்ஷன்ஸ் ஆஃப் த சாக்ரிஃபைஸ் டைம். அது ஏன் அப்படின்னா எக்ஸடஸ் சாப்டர் 29 ஃபர்ஸ்ட் டைம் அனாயிண்ட் பண்ணும்போது priest had no allotment on the land because they are from the tribe of Levi. ஸோ அப்போ அவங்களோட சோல் இன்ஹெரிட்டன்ஸ் காட் தான். அதை தான் 1 Corinthians chapter 9 verses 12 to 14 பால் அது ஆல்ரெடி செட். ஸோ அதை ரீட் பண்ணுங்க பிறகு. ஸோ பர்ன்ட் ஆஃபரிங்கில் லெவிட்டிகஸ் 1 மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. கிரைன் ஆஃபரிங்கில் லெவிட்டிகஸ் 2 மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்புறம் சின் ஆஃபரிங் லெவிட்டிகஸ் சாப்டர் 4 and 6 மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. அண்ட் ட்ரெஸ்பாஸ் ஆஃபரிங் லெவிட்டிகஸ் 5-7 நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஆஃபரிங் எல்லாம் தேவைப்பட்டது ஒரு மனிதனின் பாவத்தை மன்னிக்க. இதைத்தான் நம்ம இவ்வளோ கிளியராக ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துட்டு வர்றோம். ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னதுன்னா அப்படின்னா ஜீசஸ் இதெல்லாம் அண்டர் த நியூ கவர்னன்ட்ல எப்படி டிஃபீட் பண்ணாரு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பர்ன்ட் ஆஃபரிங்ஸ் லெவிட்டிகஸ் 1 நம்ம பார்த்தோம். ஸோ அதை இங்கே அண்டர் த நியூ கவர்னன்ட்ல பார்க்கும்போது எஃபேஷியன்ஸ் 5:2 பார்த்தா அந்த வசனத்தை வாசிக்கும் போது கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அண்டர்லைன் சுகந்த வாசனையான காணிக்கை. ஸோ இங்கே ஜீசஸ் கிரைஸ்ட் பர்ன்ட் ஆஃபரிங்கை டிஃபீட் பண்ணிட்டாரு. அடுத்து பாருங்க கிரைன் ஆஃபரிங் லெவிட்டிகஸ் 2 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 20வது வசனத்தில் கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலன் ஆனார். அப்போ அண்டர்லைன் முதற் பலன்.
இங்கே ஜீசஸ் கிரைஸ்ட் கிரைன் ஆஃபரிங்கை டிஃபீட் பண்ணிட்டார். அப்புறம் பீஸ் ஆஃபரிங் லெவிட்டிகஸ் 3ல் நம்ம பார்த்தோம். ரோமன்ஸ் சாப்டர் 5:1 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அண்டர்லைன் சமாதானம். ஸோ இங்கே ஜீசஸ் கிரைஸ்ட் பீஸ் ஆஃபரிங்கையும் டிஃபீட் பண்ணிட்டாங்க. அப்புறம் சின் ஆஃபரிங் லெவிட்டிகஸ் 4ல் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அண்ட் அது நியூ கவர்னன்ட் பார்க்கும்போது 2 Corinthians chapter 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அண்டர்லைன் பாவம் அறியாத பாவமாக்கினார். அப்போ இங்கே சின் ஆஃபரிங்கை ஜீசஸ் கிரைஸ்ட் டிஃபீட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கில்ட் ஆஃபரிங் லெவிட்டிகஸ் 5ல் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இங்கே நியூ கவர்னன்ட்ல ரோமன்ஸ் சாப்டர் 4:25 அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இது ட்ரெஸ்பாஸ் ஆர் கில்ட் ஆஃபரிங்னு சொல்லலாம். ஸோ இதில் அண்டர்லைன் ஒப்பு கொடுக்கப்பட்டும், இங்கிலீஷில் ட்ரெஸ்பாஸ்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இங்கே ஜீசஸ் கிரைஸ்ட் கில்ட் ஆஃபரிங்கை டிஃபீட் பண்ணாங்க. ஸோ ஹீப்ரூஸ் 10:10 நம்ம வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அண்டர்லைன் ஒரே தரம். ஸோ வாட் அ வண்டர்ஃபுல் அண்ட் ஃபெய்த்ஃபுல் ப்ராமிஸில் இந்த எல்லா ஆஃபரிங்கையும் டுக் இட் ஆன் ஹிம். ஆமேன். க்ளோரி க்ளோரி. நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, அப்பா அந்த நேரத்தில் உம்மை நோக்கி துதிக்க கொடுத்த கிருபைக்காக இந்த காலை வேளையிலே அப்பா இந்த லெவிட்டிகஸ் சாப்டர் 7 நாங்கள் தியானிக்க கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா இந்த நாளில் எங்களுக்காக பர்ன்ட் ஆஃபரிங்ல இருந்து எல்லா கிரைன் ஆஃபரிங், ட்ரெஸ்பாஸ் ஆஃபரிங், சின் ஆஃபரிங் எல்லாவற்றையும் அப்பா எங்களுக்காக பீஸ் ஆஃபரிங் எல்லாவற்றையும் நீங்கள் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனாலே நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம்ப்பா. What a wonderful and faithful God you are, Father God. How much you are loving அப்பா. எங்களை நீங்கள் லவ் பண்ணுறது அன்கண்டிஷ்னலி நீங்கள் அப்பா எங்களை நேசிக்கிறீங்களே. எங்களுக்காக அப்பா நீங்கள் சுகந்த வாசனையான காணிக்கையாய் பலியாக ஆனீரே. எங்களுக்காக நீங்கள் முதற் பலன் ஆக்கப்பட்டீங்களப்பா. எங்களுடைய சமாதானத்தை நீங்கள் எங்களுக்கு தந்தீங்களே சுவாமி. அந்த சமாதானத்தை நீங்கள் எங்களுக்கு கிராஸில் நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்களப்பா. பாவம் அறியாத உண்மை நீங்கள் பாவமாக்கினீங்களப்பா. எங்களுக்காக நீங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டீங்களே. நாங்கள் நீதிமான்களாக்கப்படுகிறதற்காக ஓ மக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்தில் உங்களுடைய அன்பிற்கு இந்த உலகத்தில் வேறு ஈடு இணை வேறு ஏதும் இல்லை அப்பா. இந்த நேரத்தில் அப்பா ஒரு விசை அப்பா நாங்கள் உங்களுடைய பாதத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். பலிபீடத்தில் அப்பா எப்பொழுதும் அப்பா நாங்கள் எண்ணெய் அப்பா அந்த ப்ரேயர் ஜபங்கள் எப்பொழுது எரிந்து கொண்டிருக்கவும் உம்மை நோக்கி நாங்கள் துதிக்கவும் 24/7 உம்மை பாடவும் உம்மை மகிமைப்படுத்தவும் கிருபை தாங்க. உம்முடைய அன்பை நினைத்து பார்க்கும் பொழுது இந்த உலகில் அப்பா வேறு எந்த ஒரு ஈக்குவலும் அப்பா எங்களுக்கு இணையாகாது சுவாமி. தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ஃபினிட்டிவ் லவ். இன் ஜீசஸ் மோஸ்ட் ப்ரெஷியஸ் நேம் ஐ ப்ரே. ஆமென்.